ஆஹா, குட்டி செம்மறியாடு அழகா இருக்கே, தூக்கிட்டு ஓடிடுடா டைகர் கேட். ஐயோ, சைனா கிளவி வேற இப்படி துரத்திட்டு வருதே, ஒருவேளை ஒலிம்பிக் கிளவியா இருக்குமோ? செம்மறியாட்டு மண்டையா, சொன்னா கேளு, தண்ணியில விளையாடாத, சளி பிடிக்க போகுது பாரு. அடே சொன்னா கேளுடா, தண்ணியில குதிக்காதடா. அப்பவே சொன்னேன், கேட்டியா மண்டையா? எப்படி படுத்திருக்கான் பாரு, ஒருவேளை பண்டி காய்ச்சலா இருக்குமோ? எதுக்கும் செக் பண்ணி பாப்போம். ஐயோ, செம்மறியாட்டு மண்டைய வேற செத்து போயிட்டானே, இவனை ஃப்ரை பண்ணிட வேண்டியதா. உப்பு கொஞ்சம் தூக்கலா போட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஆஹா, சரக்கு ஏத்த சைடிஷ்பா. கரடி வாங்க எனக்கு ஃபுல்லா ஊத்தி விட்டுட்டு இன்னைக்கு சம்பவம் பண்ணிட வேண்டியதான். ஒரு வழியா மட்டை ஆயிட்டான்ப்பா. முதல்ல கத்திய நல்லா தீட்டிடுவோம். பாண்டாவாயா, இந்த டைகர் கேட்டை விட அதிகமா முடி வச்சிருக்கியா? அரே டைகர் கேட், என்னடா பண்ணி வச்சிருக்க? முதல்ல ஒரு நல்ல கோட்டோன்னா தச்சிடுவோம். ஆஹா, சூப்பரா இருக்குப்பா. செல்ஃபி எடுத்து இன்ஸ்டால போட்டு லைக் வாங்க வேண்டியதான். குந்தோனி ஒரு தம்மா ஒழுங்கா அடிக்க விடுறாளா? வர்றதுக்குள்ள இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் ஒழிச்சு வைக்க வேண்டியதான். குந்தோனி பாத்துட்டாடா. ஏண்டா, உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டியா? அவனை இன்னையோட நீ செத்தடா. ஐயோ, ஓடிடா டைகர் கேட். குந்தானி கையில சிக்கனா உரிச்சிருவா. ஐயோ, ஜாகிச்சான் தங்கச்சியா இருப்பா போல, இப்படி டைவ் அடிக்கிறா. இனி தம் அடிப்பியா? 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 அடியே கீழே இறக்கி விட்டுடி, அண்டர் கிரவுண்ட் எல்லாம் எரியுது. வாய மூடுடா. அடியே குந்தானி, ஒரு தம் அடிக்காம பாத்ரூம் கூட போக மாட்டேங்குது. அப்படியா? இரு வரேன். இந்த மாத்திரைய போட்டு தண்ணிய குடி. குந்தானி கிட்ட ஒரு தம் அடிக்க கேட்டா இவ்ளோ பெரிய மாத்திரைய கொடுக்குறா. என்ன மாத்திரைன்னு கூட தெரியல. போட்டு தொலைவான், இல்லன்னா அதுக்கும் தோசை சட்டியை தூக்கிடுவா. மாத்திரைய போட்டியாடா? இப்ப வயித்த கதக்கிட்டு ஓடுவாரு. ஆகா, எம்புட்டு அழகா இருக்கா. குந்தானி பக்கத்துல இருக்கிறப்பதான் வரணுமா? ஐயோ, குந்தானி பாத்துட்டாளே. அடே சட்டி மண்டையா, நீ எங்க ஓடுனாலும் விட மாட்டேன்டா. மக்களை பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுட்டு யாரும் ஃபிகரா சைட் அடிக்காதீங்க. குந்தானி என்ன அடி அடிக்கிறான், முடியலடா சாமி. அடியே குந்தானி, ஒரு ஃபிகரை பார்த்ததுக்கு ஏன்டி என்ன இப்படி கொடுமை பண்ற? வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. வாங்கடா வச்சான், என் பொண்டாட்டி வர்றதுக்குள்ள ஒரு கை போடலாம். ஐயோ, குந்தானி வந்துட்டாளே. ஏண்டா, உன்ன வேலை செய்ய சொன்னா உட்காந்து சீட்டு விளையாடுறியா? ஒழுங்கா போய் தரைய தொடரா. டேய் மச்சான், வாடா எந்த வீட்டுக்கு போலாம். இந்தா வந்துட்டேன் மச்சான். சிரிக்காதடா, குந்தானி அடிச்ச அடியில கை கால் எல்லாம் இடமாறி போச்சு. வாடா மச்சான், சீக்கிரம், குந்தானி வந்துட போறா. ஏண்டா வேலை செய்ய சொன்னா எனக்கு தெரியாம அவன் வீட்டுக்கு போறியா? இந்தா வரேன்டா. ஏண்டா மச்சான், உன் பொண்டாட்டி அப்படி போட்டு அடிக்கிறா, அமைதியாவே இருக்க? ஐயோ மச்சான், இங்கேயே வந்துட்டாடா. அடிய குந்தானி அடிக்காதடி, ஏற்கனவே உடம்பெல்லாம் காயமா இருக்கு. ஏண்டி என்ன இப்படி சித்திரவதை பண்ற? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? என்னைக்காச்சும் போய் உருப்படியா ஒரு வேலையை பார்ப்போம். ஐயோ, சூரிய முடிச்சு விட்டாண்டா. ஐயோ பாவம், முயல் மண்டேனுக்கு அடிபட்டுருச்சே. அடியே தாய், இங்கே பாரு, முயல் மண்டேனுக்கு அடிபட்டுருச்சு. இதுக்கு மருந்து போட்டு சரி பண்ணு. அடே வெள்ளை பெயிண்ட் முயல் மண்டையா, உனக்கு மருந்து போடுறேன், அசையாம படு. முயல் மண்டையனுக்கு பசிக்கு முதல்ல போய் கொஞ்சம் கேரட்டை கட் பண்ணி அதுக்கு போடலாம். வேலைன்னு வந்துட்டா இந்த டைகர் கேட் பிள்ளைக்காரன் மாதிரிடா. அதே முயல் மண்டையா, நல்லா சாப்பிடுடா. டாடா பாய் பாய். முயல் மண்டையா, பார்த்து போடா. அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. இன்னைக்கு நமக்கு டின்னர் முயல் மண்டையன் தான். ஆகா, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு ஆட்டு மண்டையனை அடிச்சு ஃப்ரை பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். ஆஹா, ஒரு ஆட்டு மண்டையன் தனியா டைகர் கேட் கிட்ட சிக்கிட்டான்டா. வாடா, இன்னையோட நீ காலி. இந்தா வாங்கிக்க. இந்த டைகர் கேட் கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்கவே முடியாதுடா. ஆட்டுக்கறி வேற நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆஹா, வாசனை வேற தூக்குது. இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். ஜோசியக்காரன் சொன்னான், உனக்கு நேரம் நல்லா இருக்கு, நீ காட்டு பகுதியில போய் தேடி பாரு, உனக்கு புதையல் கிடைக்கும்னு. அதான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆகா, ஜோசியக்காரன் சொன்னது உண்மைதான் போல. பாம்ப வச்சு பார்ப்போம். ஆஹா, புதையல் கிடைச்சிருச்சு. முதல்ல எடுத்துட்டு போய் வியாபாரிய பார்த்து டீலிங்க முடிச்சிட வேண்டியதுதான். இந்த வாங்கிக்க. இனிமே இந்த வண்டி எனக்கு தான்டா. சௌரி மந்த மங்கி, என் வண்டியோட புடுங்கிட்ட. இருடா, இன்னைக்கு ஒன்னு என்ன பண்றான் பாரு. அடியே தாய், என் மண்டி இந்த சௌரி மந்த மங்கியும் புடுங்கிட்டான். அவனை ஏதாச்சும் பண்ணணும். முதல்ல இங்க ஒரு பள்ளத்தை தோண்டி வைப்பான். அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் நண்டுகளை விட்டுட்டு அதுக்கு மேல வண்டியை வச்சுட்டு போயிடலாம். அப்போ சௌரி மண்டைய வண்டி எடுக்கிறப்போ அந்த குழிக்குள்ள விழுந்துருவான். ஆகா, குட்டி கேட்டு இன்னைக்கு வண்டியை விட்டுட்டு போயிருக்கான், ஜாலி. அட, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த நண்டுக பேரை விடாது போலவே. ஐயோ, ஓட்டிட்டுடா மங்கீஸ், எல்லா பக்கம் நண்டுகளா இருக்கு.